வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனா ரொம்ப ஆழமானது. ஒரு ஆன்மீக தலைவர் தம் மக்களுக்காக பிரசவ வேதனையில இருக்குன்னு சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க. ஒரு ஆண் பிரசவ வேதனைய பத்தி பேசுறாரு. இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இது ஒரு மெட்டஃபரா, அதாவது ஒரு உருவகமா யூஸ் பண்ணி அவரோட ஆன்மீக போராட்டத்தை வெளிப்படுத்துறாரு. இது கேக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த ஆழமான விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸா பிரிச்சு பார்க்க போறோம். இத ஃபாலோ பண்ணாலே பவுல் ஏன் இப்படி சொன்னாருன்னு நமக்கு தெளிவா விளங்கிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பவுலுக்கே ஏன் இந்த வலி வருது? எதுக்காக அவர் இவ்ளோ வேதனைப்படணும்? சிம்பிளா சொல்லணும்னா, அவர் ரொம்ப அக்கறையா உருவாக்குன கல்லாத்திய மக்கள் அவர் சொல்லி கொடுத்த பாதையிலிருந்து விலகி போயிட்டாங்க. அவங்க தப்பான வழியில போறத பார்த்து அவரால தாங்கிக்கவே முடியல. அந்த அக்கறை தான் வலியா மாறுது. ஆனா இந்த வலியில ஒரு விசேஷம் இருக்கு. இது ஒரு இனிமையான வலி. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு அம்மா பிரசவ வலிய தாங்கிக்கிறது எதுக்கு? ஒரு அழகான குழந்தைய பாக்குறதுக்கு தானே. அந்த குழந்தை பிறந்ததும் அந்த வலிய மறந்துடுவாங்க. அதே மாதிரி தான் பவுலோட வலியும். இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதோட முடிவு ரொம்ப சந்தோஷமானதா இருக்கும். இது முதல் தடவை இல்ல. பவுல் இந்த வலிய அனுபவிக்கிறதுக்கு இது 2வது தடவை. முதல் தடவை அவங்கள விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக போராடினாரு. இப்ப 2வது தடவை அவங்க ஆன்மீகத்துல மெச்சோர்ட் ஆகணும், அதாவது முதிர்ச்சி அடையணும்னு போராடுறாரு. போனவங்கள திரும்பவும் சரியான பாதைக்கு கொண்டு வர இவ்ளோ கஷ்டப்படுறாரு. ஓகே, அப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். எதுக்காக இந்த போராட்டம்? இந்த பிரசவ வேதனை மூலமா பவுல் எதை பெத்தெடுக்க முயற்சி பண்றாரு? அவரோட ஃபைனல் கோல் என்ன? இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிறப்பு கிடையாது. இது உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு மாற்றம், ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது விசுவாசிகளோட மனசுக்குள்ள, அவங்க குணத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட குணங்கள், அவரோட இயல்பு, அன்பு இதெல்லாம் உருவாகணும். அதுதான் அவர் எதிர்பார்த்த பிறப்பு. அப்போ கிறிஸ்துவோட குணம்னா என்ன? இங்க பாருங்க. அன்பு, சமாதானம், மனத்தாழ்மை, வல்லமை, அறிவு, சகிப்புத்தன்மை, நல்ல குணம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொன்னும் அவங்க வாழ்க்கையில தெரியணும். இதுதான் பவுல் பட்ட அந்த பிரசவ வேதனையோட ஒரே நோக்கம். சரி, இந்த வளர்ச்சி அவ்ளோ சுலபமா நடந்துடல. அதுக்கு 3 பெரிய தடைகள் இருந்துச்சு. பவுலோட வேதனைக்கு காரணமான அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது அந்த சிக்கல்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3மே ரொம்ப டேஞ்சரானது. முதல்ல சாத்தானோட ஏமாத்து வேலை. அது உண்மைய பார்க்க விடாம கண்ணை கட்டி குழப்பத்தை உண்டாக்கிடும். 2வது பெர்சிக்யூஷன், அதாவது துன்புறுத்துதல். கடவுள் வழியில நடக்க முயற்சி பண்ணா சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கற டார்ச்சர் அவங்கள டவுன் ஆக்கிடும். 3வது இந்த உலகத்தோட கவர்ச்சி. உலகத்துல இருக்கிற தப்பான விஷயங்கள் அவங்களோட சுத்தமான விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். இந்த நிலைமையில பவுலுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஐயோ, நாம முன்னாடி செஞ்ச மாதிரி டீச் பண்ணா மட்டும் பத்தாது, அது ஒர்க் அவுட் ஆகல. அவரோட வலி, அவரோட விரக்தி அவரை ஒரு புது முடிவெடுக்க வைக்குது. அவரோட கேம் பிளானையே மாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாரு. பவுலுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மொத்தமா குழம்பி போயிருக்காரு. என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி திகைச்சு நிக்கிறாரு. ஒரு முட்டுச்சந்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த நிலைமை தான் அவர் யோசிக்க வைக்குது. சரி, பேசி பிரயோஜனம் இல்ல, வேற ஏதாவது பண்ணணும்னு ஒரு புது வழிய, ஒரு நேரடியான வழிய தேட ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் அவரோட அப்ரோச்ல ஒரு பெரிய மாற்றம் வருது. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு டீச்சர் மாதிரி தூரத்துல இருந்து மெசேஜ் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவர் ஒரு கைவனைங்கர் மாதிரி, ஒரு பாட்டர் மாதிரி மாறப் போறாரு. நேர்ல வந்து அந்த மக்களை களிமண் மாதிரி கையில எடுத்து அவங்களுக்கு ஒரு புது வடிவம் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. எவ்வளவு பெரிய ஷிஃப்ட் பாருங்க. சரி, இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வரோம். இந்த களிமண்ணை எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு புது உருவம் கொடுக்கறாரே, அந்த ஃபைனல் ஃபார்ம், அந்த இறுதி வடிவம் எப்படி இருக்கும்? அதுதான் 5வது பகுதி. இந்த வசனம் அத பத்தி தான் தெளிவா சொல்லுது. ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவங்க ஒரு புது படைப்பு. இது ஏதோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்றதில்ல. இது ஒரு டோட்டல் ரீபர்த். பழைய விஷயங்கள் எல்லாம் போய் எல்லாமே புதுசா மாறணும். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இந்த மாற்றத்துக்கான பாதை எப்படி இருக்குது? முதல்ல அந்த கைவினைஞர் கையில நாம ஒரு களிமண் மாதிரி இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ளம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும். நம்மளோட பழைய பூமிக்குரிய வடிவம் மாறி ஒரு பரலோக வடிவம் உருவாகும். கடைசியா நம்மளோட இறுதி இலக்கு கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறதா இருக்கும். இது ஒரு பயணம்.
சுருக்கமா சொல்லப்போனா பவுலோட இந்த பிரசவ வேதனை மெட்டஃபர் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. ஒருத்தருக்கு வழிகாட்டுறதுங்கிறது வெறும் அட்வைஸ் பண்றது மட்டுமல்ல, அது ஒருத்தரோட வளர்ச்சியில நாம செய்யற ஒரு ஆழமான, தீவிரமான, சில சமயம் வலிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுக்காக நம்மளையே அர்ப்பணிக்கிறது. சரி, இந்த ஆய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த விஷயத்த மதம்ங்கிற வட்டத்தை தாண்டி யோசிச்சு பாப்போமே. உங்க வாழ்க்கையில இன்னொருத்தரோட வளர்ச்சிக்காக அவங்களோட கஷ்டத்தை உங்க கஷ்டமா நினைக்கிற அளவுக்கு நீங்க எப்பவாச்சும் உங்களே முழுசா அர்ப்பணிச்சிருக்கீங்களா? அது உங்க பிள்ளைகளா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.